வணக்கம். மாதுளை பழங்களை பறிக்கலாமா? இது தாங்க எங்கள் 5 அடுக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாதுளை செடிகள். ஒரு ரோ ஃபுல்லாகவே 2 சைடுமே நாங்கள் வந்து மாதுளை செடிகள் வச்சுருந்தோம். முதலாக அவங்க காய் காய்ச்சி பழுத்திருக்கிறாங்க. அதை தான் இப்போ நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கிறேன். இயற்கை முறைப்படி தான் நம்ம 5 அடுக்கு விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் ஜீவாமிர்தம் கொடுத்துருவோம். காய்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா மண் வளமாகணும் இல்லையா? மண் நல்லா வளமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காய் நல்லா சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும். இப்போ காய் சின்னதாக இருந்தாலுமே உள்ள முத்துக்கள்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்ல பெருசாக தான் இருந்தது. நிறைய கிளிகள் வந்து அதை கொத்தி சாப்பிட்றாங்க. ஆனாலும் பரவாயில்ல, மீதியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த செடி வந்து அந்த 5 அடுக்கு தோட்டத்துக்கு பக்கத்தில் வெளியில் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோட கழிவுகள் தான் போடுறோம். நிறைய காய் கொடுக்குது. இப்போ அடுத்தது நம்ம முருங்கை தோட்டத்துக்குள்ளே போயிடலாம். முருங்கை வந்து வருஷத்துக்கு 2 தடவை கொத்தாக நல்லாவே காய் காய்க்குது எங்கள் தோட்டத்தில். எல்லாமே நம்ம இயற்கை முறைப்படி செஞ்சிட்ருக்குறோம். வீட்டு தேவைக்காக கொஞ்சம் முருங்கை காய்களை நான் பறிச்சுக்கிட்டேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முருங்கையோட கீழேயே நாங்கள் வந்து வெல்வெட் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விதை வச்சுருந்தோம். அது இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து ஒயிட் வெல்வெட் பீன்ஸு, பிளாக்கும் இருக்குது. நாங்கள் போட்டது வெள்ளை. கொத்தாக காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது பெருசானோன்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கொய்யா தோட்டத்துக்குள்ளேருந்து ஒரே ஒரு கொய்யா மட்டும் கிடச்சிது. மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்மளோட எலுமிச்சம்பழம் செடி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரே ஒரு காய் கிடச்சிது, அதையும் பறிச்சாச்சு. அப்புறம் சீத்தாலையும் ஒரு காய் தாங்க கிடச்சிது, அதையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு